அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வபஅத். قال الله تعالى: الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. ஹைர். அப்போது நேற்று நம்ம ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அவனுடைய டார்கெட் எதுவாக இருக்கும்னா நம்மளுடைய ஈமானை காலி பண்ணுறதுல தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அப்போது ஷைத்தான் குஃபரை கொண்டு வருவான், நிஃபாக்கை முனாஃபிக்தனத்தை கொண்டு வருவான், அடுத்து பாவம் செய்யக்கூடிய தன்மையை கொண்டு வருவான். இந்த மூணில் அசால்ட்டாக ஒருத்தனை வீழ்த்திடுவான். அப்படி இந்த மூணிலே வீழ்த்த முடியாமல் போனவர்கள் அந்த தர்ஜாவை அடையக்கூடிய இடத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லும்போது இப்லீஸ் ரொம்ப சீரியஸாக ப்ரோஆக்டிவ் ஆகிடுவான்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ நேற்று நான் சொல்லும் போது இப்லீஸ் நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் வருவான், நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக, நான் உனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், அப்படி தான் நம்மளிடத்தில் வருவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கு என்ன சாட்சி, அதுக்கு என்ன எப்படி அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குரானில் கஹ்ஃபுடைய சூறாவில் அல்லாஹ் ஒரு இடத்துல எப்படி சொல்கிறான், அஃப தத்தஹிதூனஹு வ துர்ரியதஹு அவுலியா, நீங்கள் இந்த இப்லீஸையும் அவனுடைய பரம்பரையையும் அவனுடைய சந்ததியினரையும் அவுலியா அப்படின்னா ஃப்ரெண்டா, அஃப தத்தஹிதூனஹு வ துர்ரியதஹு அவுலியா மின்துனி, நீங்கள் என்னை விட்டுவிட்டு இந்த இப்லீஸையும் அவனுடைய பரம்பரையையுமா நீங்கள் ஃப்ரெண்டாக்கி கொள்ளப் போகிறீர்கள், நண்பனாக்கி கொள்ளப் போகிறீர்கள், நேசர்களாக்கி கொள்ளப் போகிறீர்கள். வஹும் லக்கும் அதுவன், அவர்கள் உங்களுக்கு தெளிவான எதிரி இல்லையா? என்னையை விட்டுட்டு நீங்கள் அந்த எதிரியவா உங்களுக்கு நண்பனாக ஆக்கி கொள்ளப் போகிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா, ஓ ஈமான் கொண்டவர்களே, எனக்கு என்னுடைய எதிரி அப்படின்னு டைரக்டாக சொல்கிறான் அல்லாஹ், அதுவி என்னுடைய எதிரியையும், வ அதுவக்கும் உங்களுடைய எதிரியையும் நீங்கள் நண்பனாக்கி கொள்ளாதீர்கள், அவுலியா நேசர்களாக்கி கொள்ளாதீர்கள் என்றும் எச்சரிக்கின்றான். பாருங்க, அப்போது இப்லீஸ் நமக்கு ஃப்ரெண்டாக தான் வருவான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்லீஸையும் அவனுடைய சந்ததியினர்களையும் இந்த ஷைத்தான்களையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நேசர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நமக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? வேறு யாரை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்க முடியும்? வேறு யாரை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கணும்னா அல்லாஹ்வை தான். அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் இருக்க உங்களுக்கு, அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள், நான் உங்களுக்கு இருக்கின்றேன். எப்படியாக இருக்கிறேன்? பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கேன் உனக்கு வா. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் நமக்கு நேசனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாவே உற்ற நேசனாக இருக்குகின்றான் என்று அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான். அல்லாவே சொல்கிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாவே ஈமான் கொண்டவர்களுக்கு நெருங்கிய தோழன், நேசன் என்று பிரியமானவன் என்று இருக்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அல்லாஹ் நமக்கு நேசனானால் யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், நீங்கள் இருக்கக்கூடிய வழிகேட்டிலிருந்து, அந்த இருளிலிருந்து உங்களை நான் தெளிவான ஒளியின் பக்கம் கொண்டு வருவேன். வழிகேட்டிலிருந்து, சீரழிவிலிருந்து உங்களை நான் இந்த தீனுல் இஸ்லாத்தில் கொண்டு வந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவன் கூறுகின்றான். அப்படி அல்லாது வல்லதீன கஃபரு அவுலியாவுஹும் தாகூத், அப்படி என்னை மாறு செய்துவிட்டு போய்விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் யாரை நேசர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள்? தாகூத், இந்த ஷைத்தான்களைத்தான். இந்த ஷைத்தான்களையே அவர்கள் நேசர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இந்த ஷைத்தான்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலத் துலுமாத், அவர்களை ஒளியிலிருந்து இந்த கேடுகெட்ட வழிகேட்டில், பள்ளத்தில், இருளில் அவர்கள் தள்ளிவிடுவார்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். உலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர்கள்தான் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாகவும் இருந்தே விடுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்மை எச்சரிக்கை செய்கின்றான். அவ்வாறே நான் உங்களுக்கு நெருங்கிய நேசனாக நான் இருக்கும் பொழுது நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். அவுலியா மின்தூனி வஹும் லக்கும் அதுவுன், அந்த எதிரிகளையா நீங்கள், அந்த துரோகிகளையா, அந்த நன்றி கெட்ட நாய்களையா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நண்பனாக்கி கொள்ளப் போகிறீர்கள் நான் இருக்கும்போது என்னை விட்டு விட்டு? அல்லாஹ் அக்பர், எவ்வளோ அழகாக கேட்குறான் பாருங்கள் அல்லாஹ்.
ஹைர். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த நிஃபாக்குடைய தன்மையை கொண்டு வரும்போது, இந்த நிஃபாக்குன்ற அந்த முனாஃபிக்குடைய தன்மை வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி ஒருத்தர் முனாஃபிக் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மைன்யூட்டு தான். இது இப்போ நேற்று நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக கொண்டு வருவான். அதை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லும் போது, வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக வந்து நிற்கும்போது சோம்பேறித்தனத்துடன் ஒரு மாதிரி அப்படியே மனசு இல்லாமல் அப்படி வந்து வேறு வழி இல்லாமல் தொழுகையில் வந்து அப்படி ஒரு மாதிரி அசால்ட்டாக இருப்பாங்க. முனாஃபிக்கின்கள் அப்படி தான் இருப்பாங்க. அந்த உணர்வோட இறைவனுக்கு முன்னாடி நிற்கிறோன்ற அந்த உணர்வோடு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பல இடங்களில் சொல்கிறான். கஃபலத்தை பற்றி சொல்லும் போது நம்ம ரொம்ப பொடுபோக்காக இருக்கக்கூடாது அப்படின்னும் போது, அந்த கஃபலத்து பொடுபோக்குத்தனம் நம்ம விட்டு போகணும்னா என்ன செய்யணும்? அல்லா எதுக்குருன் அல்லாஹ வலா எதுக்குருன் அல்லாஹ இல்லா கலீலா, ரொம்ப குறைவாகவே அவர்கள் அல்லாவை திக்ர் செய்கின்றார்கள், அல்லாவை குறைவாகவே நினைக்கின்றார்கள். அதனால தான் அவர்களுக்கு பொடுபோக்கு வந்து விடுது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா நேற்று, அல்லாவை மிக குறைவாகவே அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது. இந்த மாதிரியான ஒரு குசாலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மாதிரியான ஒரு மனசோர்வு, சோம்பேறித்தனம், லெத்தர்ஜி, இதெல்லாம் வரக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் இறைவனுடைய திக்ர் குறைவதுனால தான், இறைவனுடைய சிந்தனை குறைவது. திக்ர்ன்னு சொன்னாங்க உட்காந்து அல்லா அல்லா சுபான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு ஓதிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் இல்லை திக்ரு. திக்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்துவது என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்கிறதா? இது இல்லை. இது வெளிப்படையான அமல்கள் இல்லை. அல்லாஹ்வுக்கு உணர்வோடு உள்ளத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உணர்வோடு சேர்ந்து இருக்கிறது. அது இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம மனைவி மக்களுக்கு நல்ல ஒரு உயர்தரமான ஒரு உணவு வாங்கி கொடுக்குறோம், இப்போ பெருநாளைக்கு துணி எடுத்து கொடுக்குறோன்னா அவங்க தேங்க்ஸ் நான் சொல்லுவாங்க. நமக்கு அந்த பிள்ளைங்க அதை வாங்கி அழகான முறையில் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய மனைவி மக்கள் அந்த ஆடைகளை உடுத்தி பார்க்கும்போது அதை நம்ம பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறத அவங்க அனுபவிக்கணும். அவங்க அனுபவிக்கிறத பார்க்குறதுல தான் நமக்கு சந்தோஷம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அருளை கொடுத்துருக்கிறான். நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா, அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு எவ்வளவு அருள் கொடைகளை நிஅமத்துகளை நான் உங்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கின்றேன் என்று நீங்கள் எண்ணி பார்க்க முற்பட்டீர்களே, ஆனால் உங்களால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்றான். அப்போ அந்த நிஅமத்துகளை நாம் அனுபவிக்கின்றோமா என்று சொன்னால் பல நேரங்களில் நாம் எனக்கு அது கிடைக்கல, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன், அல்லாஹ் எனக்கு எப்போ தான் தருவான்னு தெரியல, இப்படியான முறையில் இதுவும் ஒரு வகையான நன்றி கெட்ட தன்மை தான். இப்படி சொல்வதும் நன்றி கேட்டில் தான் போய் சேரும். இது எல்லாம் சின்ன சின்ன வகையான பாதிப்பு, சிறு துளி பெருவெள்ளமாக சேர்ந்து விடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், ஃபத்குரூனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை திக்ர் செய்யுங்கப்பா, நான் உங்களுக்காக எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னா நம்ம அவரை பார்த்தா தானே தெரியும் அவர் நம்மளை பார்க்குறாரா இல்லையான்னு. அப்போ அல்லாஹ் நமக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்றது எப்போ தெரியும்? நாம் அல்லாஹ்வை நினைக்கும் போது தானே தெரியும். வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் கேட்குறான். ஏன் தெரியுமா? இந்த இப்லீஸு சேலஞ்சு பண்ணா பாருங்க, இந்த மனிதர்களில் அதிகமானவரை நீ நன்றியுடையவனாக பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொன்னானே, அதனால் அல்லாஹ் வந்து நம்மளை உஷார்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த மாதிரி சேலஞ்சு பண்ணியிருக்கிறான், சிக்கிறாதீங்க, எனக்கு நன்றி உடையவர்களாக இருங்கன்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன தேவை இருக்குது? தேவையற்றவன் அல்லவா ரப்புல் ஆலமீன். அப்போ நாம் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளோ உணர்த்துதலை கொடுக்குறான். நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான், வேதங்கள் அனுப்பியிருக்கிறான், பல நல்லடியார்கள் மூலியமாக நமக்கு உபதேசங்களை கொடுத்துருக்கின்றான், குர்ஆனை கொடுத்துருக்கின்றான். அப்போது எனக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் என்னை திக்ர் செய்யுங்க, நான் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நன்றி கிட்டவர்களாக, என்னை மறந்தவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கடுமையாகவும் சொல்கிறான், இல்லை இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் வாரி வழங்கிய அந்த நிஅமத்துகளில் இருந்து உங்களுக்கு நான் அதிகமாக நான் செலுத்துகின்றேன். வல இன் கஃபர்தும், அப்படி நீங்கள் மாறு செய்து விட்டீர்களானால், நீங்கள் என்னுடைய நன்றியை மறந்து நன்றி கிட்டவனாக ஆயிட்டீங்க, இன்ன அதாபில ஷதீத், என்னுடைய பிடி ரொம்ப மோசமானது, என்னுடைய பிடி ரொம்ப கடுமையானது. நம்ம நினைக்கிறோம் அதாபுண்டா என்னவோ மறுமையில் தான் இங்கேயே கிடைக்கும். இன்னைக்கு பல மனிதர்கள் சிந்தனை, இறை சிந்தனை என்பது, சிந்தனைன்றது எங்கே வரும்? அறிவில் நம்ம சிந்திக்கிற விஷயம் இல்லையா? அப்போது சிந்தனையில் அல்லாஹ்வை நம்ம அறவே ஓரங்கட்டி வச்சிட்டதுனால பல பிரச்சனைகள் இந்த சிந்தனைக்குள்ளே நுழைந்து விட்டது. இன்றைக்கி இப்போ கேட்டால் சின்ன யாரை கேட்டாலும் டிப்ரெஷனுங்கிறான், ஆங்ஸைட்டிங்கிறான்,
மூடு ஸ்விங்கு டிசார்டருங்கிறான். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் யார் பார்த்த வேலை? இது ரொம்ப நார்மல்னு வேறு சொல்கிறாங்க இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நார்மல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. பூமி அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. மாத்திரையில் தான் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை வருது. எதை எடுத்தாலுமே இதெல்லாம் ரொம்ப நார்மலுங்க, ரொம்ப நார்மலுங்கன்னா அப்போ நார்மலாக வாழ்கிறவன் யார்? அப்போ இதெல்லாம் இருக்கிறவன் எப்படி நார்மலாக இருக்க முடியும்? இது பூமி நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னல் குலூப் இல்லையா? அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு மட்டுமே உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய எண்ணமும் சாந்தி அடைகிறது, நிம்மதி பெறுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சிந்தனையும் இந்த எண்ணமும் நமக்கு ஒரு நிம்மதியாக இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கி மனிதர்கள் பிறர்களிடத்தில் பேசுகிறத நிறுத்தியாச்சு. மற்றவங்கள்ட்ட சண்டை போடுறது போய் இன்றைக்கி தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. தனக்குள்ளேயே குழப்பங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். எவனோ ஒருத்தன் என்னவோ சொல்லிட்டான், அதை நினச்சி உட்கார்ந்துக்கிட்டு இவன் பயங்கரம். எவனோ ஒருவன் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னை பற்றி பேசிவிட்டான் என்று அது உன்னை இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகின்றது என்று சொன்னால், எவனோ ஒருவனுடைய வார்த்தை உன்னை இவ்வளவு பாதிக்க செய்கிறது என்று சொன்னால், உன்னால் உன்னை ஆதிக்கம் செய்ய முடியாமல் போய்விட்டதா? ஆமாம், போயிடுச்சு. இன்னைக்கு நாம ஆதிக்கம் செலுத்த முடியல. எவனோ எதையோ சொல்கிறான்னு அதெல்லாம் நம்ம நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கே இருந்தோ எவனோ ஒருவன் நம்மை ஆதிக்கம் செய்ய முடியும் போது நம்மை ஏன் நாம் ஆதிக்கம் செய்ய முடியவில்லை? தாலிக அல்லாஃபுல் ஈமான். ஆம், ஈமானுடைய வீக்னஸ், ஈமான் வீக்னஸாக இருக்கிறதுனால தான் நம்மளை ஆதிக்கம் செலுத்த முடியல. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஃபோனுக்கு சார்ஜ் போட மறக்கிறோமா? சொல்லுங்க. ஆனால் நம்மளுடைய ஈமான் எப்படி அப்படியே இருக்குமா? பார்வையால், தவறான பார்வைகளால், தவறான கேள்விகளால், தவறான பேச்சுகளை பேசுவதால் நம்மளுடைய ஈமான் பலகீனமாகாதா? ஒழு செய்யும் போது நமக்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதிருது, சின்ன சின்ன லெவலில். பெரும்பாவங்கள் எல்லாம் குறைவதா? அது தௌபா தான் போகணும். சிறிய லெவலில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் ஒழு செய்யும் போதே பாவங்கள் நம்மளை விட்டு கீழே விழுகுது இல்லையா? அதுக்கு தான் அதிகமாக ஒழுவோடு இருக்க சொல்கிறாங்க, ஒழு செய்ய சொல்கிறாங்க. கோபம் யாருடைய குணம்? ஷைத்தானுடைய குணம் இல்லையா? இன்னைக்கு மனிதன் எவ்வளோ கோவப்படுறான், சட்டுன்னு கோபம் வருது. ஏன்? மற்றவர்களுடைய ஆதிக்கம் நம்முள் அதிகமாக சென்று விட்டது. நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஏன் நம்ம கண்ட்ரோலில் இல்லை? நம்ம சிந்தனையில் எதை வைக்கணுமோ அல்லாஹ்வுடைய திக்ரை நம்ம சிந்தனையில் வைக்கிறது இல்லை. நாம் முழுமையாக அல்லாஹ்வை மறந்துட்டோம். அதனால் கண்ட கலியது நமக்கு மூளையில் ஏறிடுச்சு. இதுதான் இங்கே விஷயம். ஹைர், இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை தொடர்ந்து நாளை பேசுவோம். ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈமான் அப்படியே ஒரே பட்டா டக்குன்னு இந்த பானையை உடைச்ச மாதிரிலாம் ஈமான் நம்மளை விட்டு போயிடாது. சிறு துளி பெருவெள்ளமாக கண்ட கலியதெல்லாம் உள்ளே சேர்ந்து நம்மளுடைய ஈமான் வெளியாகிவிடும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாவே ஈமான் கொண்டவர்களுக்கு உற்ற நேசனாக இருக்கிறான். அல்லாவை நீங்கள் அதிகமாக நேசியுங்கள். அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களுக்கு என்ன விதமான தன்மையெல்லாம் வரும்? அல்லாவை நேசிக்கக்கூடிய, அல்லாவை தன்னுடைய நண்பனாக, அல்லாவை தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுத்து கொண்ட அல்லாவுடைய நல்லடியார்கள், அல்லாவுடைய இறை நேசர்களுடைய தன்மை என்ன? நாமும் இறைநேசராக ஆக முடியும். இறைநேசர் என்பது ஒரு தனியான ஒரு ஆக முடியாத ஒரு விஷயமோ இல்லை. நுபுவத்து தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயம். இறைநேசம் என்பது அனைவரும் அடையக்கூடிய ஒரு தன்மை தான். இன்ஷா அல்லாஹ் எப்படி நாம் அல்லாவுக்கு நேசனாக மாறுவது, எப்படி நாம் அல்லாவிடத்திலே அந்த நேசத்தை அடைவது, அந்த நேசத்தை அடைந்தவர்களுக்கு என்ன தன்மைகளை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா வழங்குகிறான் என்பதை நாளை பார்ப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வ சய்யிதில் முர்சலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.